ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்னங்க, ஸ்கூல் லீவில் குழந்தைங்களுக்கு என்ன டிஃபன் செய்யறதுன்னு தினம் கஷ்டமாக இருக்குல்லங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்க சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்கன்னா அப்போ இந்த ரெசிப்பியை நீங்கள் இதை விடாமல் பாருங்கள். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான பாசிப்பருப்பு பன் தோசை தான் செய்ய போகிறோங்க. நம்ம வாண்டுங்களுக்கு நார்மலாக கொடுத்தா எதுவுமே பிடிக்கிறது இல்லைங்க. கொஞ்சம் மேஜிக் பண்ணி அந்த கலரை மாற்றி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தா தாங்க சாப்பிட்றாங்க. நம்ம எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு பாசிப்பருப்பு, வரகரிசி, திணை அரிசின்னு எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாங்க. ரேஷன் அரிசியில் இருக்க பச்சரிசி போட்டால் கூட போதுங்க. இந்த ப்ரோட்டீன் தோசை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது பாசிப்பருப்பு பன் தோசை. நான் இன்றைக்கி குதிரைவாலி அரிசி பாதி எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு பாதி எடுத்திருக்கேங்க. இதை நைட்டே நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்ததும் நல்லா அதில் இருக்க தண்ணியை எடுத்துட்டு ஒரு 2 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வெரைட்டி தோசையாக கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்கங்க. இப்போது இதை எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் ஒரு டிஃபன் செஞ்சால் அது பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தாங்க நான் செய்வேன். அவங்களுக்கு தேர்ந்த மாதிரி நம்ம கொஞ்சம் காரம், புளிப்பு, உப்பு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரே டிஃபன் ஐட்டம் தாங்க. வாழைப்பூ வச்சுருக்கேன். இந்த மாதிரி பன் தோசைக்கு நீங்கள் வாழைப்பூ, முருங்கைப்பூவெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு கலந்து கொடுத்துடலாங்க. நான் இப்படி தாங்க ஏமாற்றி ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துருவேங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க இந்த காய், கீரை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. ரொம்ப பேர் பெருமையாக சொல்கிறாங்க என் பிள்ளைங்க காய் சாப்பிட மாட்டாங்கன்னு. அது ரொம்ப தப்பான விஷயங்க. இங்கே பாருங்கள், பருப்பை கழுவி சுத்தம் பண்ணியாச்சுங்க. இதில் கண்டிப்பாக பெருங்காயம், பூண்டு, சீரகம் சேர்த்துக்கணுங்க. எப்போ எந்த பருப்பு செஞ்சாலுமே நம்ம பூண்டு, பெருங்காயம், இஞ்சி, சீரகம்னு எல்லாம் சேர்த்துக்கணுங்க. இப்போ ஒரு 2 சிட்டிகை மிளகாய் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா சட்னி பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்துடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கி உப்பு பார்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சாச்சுங்க. இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி வாழைப்பூ வடை, போண்டா, இந்த மாதிரி காய்கறி தோசையோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. இதை ராவாக போட்டால் மென்று சாப்பிட குழந்தைங்க கஷ்டப்படுவாங்கங்க. அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இந்த காயை நல்லா அரை வேக்காடு வேக வச்சுருங்க. அப்போ அந்த தோசையோடு மென்று சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சாஃப்டாக இருக்குங்க. சும்மா கொஞ்சம் தாங்க சேர்த்துருக்கேன் வாழைப்பூவு. ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டாலும் அவங்க மென்று சாப்பிடும்போது கஷ்டப்படுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தோசை, அதாவது பேரன் பேத்திங்கலேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும், அம்மா அப்பா வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு நான் ஒரே டிஃபன் தாங்க. குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் எடுத்து வைக்கிறது, பெரியவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் போட்டுக்கிறது, அதே நேரத்தில் சுகர் பேஷண்ட்டுக்கு எப்படி செய்யணுன்றது, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சுப்போங்க. ஒரு கஞ்சி செஞ்சாலும் 3 பங்காக பிரிச்சுடுவேன். இந்த மாதிரி காய் தோசை செஞ்சாலும் சரிங்க. இந்த மாதிரி பிரித்து ஒரே டிஃபனை ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருவேங்க. நீங்களும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய சமையலில் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கரண்டி, தாளிப்பு கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கரண்டிலேயே குட்டி குட்டியாக நல்லா கனமாக மெத்துன்னு பன்னு மாதிரி ஊற்றி எடுக்க போகிறோங்க. அதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சுற்றி கரண்டியை சுற்றி தடவிடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் தடவுனதும் நல்லா கரண்டி சூடாகட்டுங்க. நல்லா எண்ணெய் கரண்டி எல்லாம் சூடானதுக்கு அப்புறம் தாங்க தோசையை ஊற்றணும். சூடு இல்லாமல் ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே கரண்டியில் ஒட்டிக்கும். அதே மாதிரி இந்த தோசையை மூடி வச்சு மிதமான தீயில் வேக வைங்க. நல்லா எடுக்கும் போதே திருப்பி அப்படியே வருங்க. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. உங்களுக்கு புளிச்சா மாதிரி கொஞ்சம் தோசை சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா, வீட்டில் இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் பழைய மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இதை புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. புளிக்காமலே, அந்த மாவு புளிக்காமலே ஊற்றி சாப்பிட்லாங்க. சிலருக்கு புளிச்சிருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் 2 ஸ்பூன் பழைய மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேவை கிடையாதுங்க. இப்போ நான் இதை அப்படியே ராவாக அரைச்சி தாங்க ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா
எந்த சட்னி கூட வேணாலும் இதை சாப்பிட்லாங்க. ஏன் சட்னியே இல்லாமல் கூட அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு இதில் காரம் எல்லாமே கலந்துருக்கு. உப்பு, காய்கறியும் அதே மாதிரி எல்லாம் மிக்சிங்கில் இருக்கிறதுனால எதுவுமே வேணாம் அப்படியே சாப்பிட்லாங்க. இப்போது ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், தோசை ஊற்றியாச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. பன் தோசை ரெடிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபிலாம் நிறைய இருக்குங்க. இதுக்கப்புறமும் நிறைய வீடியோ செஞ்சு காமிக்கிறேங்க. குழந்தைங்க லீவ் விட்டாச்சு இல்லையா, இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ரெசிபி போடலான்னு இருக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா மெத்துன்னு குண்டு குண்டாக இருக்குது. உள்ளேயும் நல்லா பூ போல் வெந்திருக்குங்க. காய்கறி, பூ எல்லாம் வெந்து போச்சுங்க. நல்லா சாஃப்டான தோசை தாங்க இது. இந்த மாதிரி பன் தோசையை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து லீவு நாளில் அசத்துங்க. அவங்களும் நல்லா ஆரோக்கியமாகவும் சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு நார்மல் தோசை மாதிரி தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக ஒரு பலகாரம் சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்குவாங்கங்க. இது மொறுமொறுன்னு இருக்குங்க. வெறுமனையே அப்படியே கூட சாப்பிட்லாங்க. எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க 2 பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்டாங்க, 2 பிள்ளைங்க தான் சட்னி வச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.